அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா நமக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அந்த சைக்ளோன் பெங்கால் புயலுடைய பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக நமக்கு மத்திய பேரிடர் மேலாண்மையிலிருந்து குழு அனுப்பப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இவங்க பார்த்தோம்னா விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அதை சுற்றி உள்ள கடலூர் மாவட்டம் போன்ற மாவட்டங்கள்ல என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டது, விவசாய பயிர்கள் எவ்வளவு ஏக்கர்ல வந்து பாதிப்படைஞ்சிருக்கு, இதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ண போறாங்க. சரிங்களா? ஸோ அந்த குழுவின் தலைவராக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராஜேஷ் குப்தா அப்படிங்கிறவர். ஒரு 7 பேர் கொண்ட குழு. இதுல ராஜேஷ் குப்தா அவர்கள் தலைமையில தான் இந்த குழு வந்திருக்கு. சரியா? ஸோ அதை பத்தி நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு UN டிக்ளேர்ஸ் டிசம்பர் 21 அஸ் வேர்ல்ட் மெடிடேஷன் டே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது நமக்கு ஐநா சபையில நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த தீர்மானத்தை அறிமுகப்படுத்தின நாடு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா யூரோப்பியன் கண்ட்ரி லிச்டன்ஸ்டீன் அப்படிங்கிற இந்த கண்ட்ரி தான் அந்த தீர்மானத்தை அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. இதுல இந்தியாவும் வந்து இந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருப்பாங்க. இந்தியா உட்பட ஸ்ரீலங்கா, நேபாள், மெக்சிகோ, அந்தோரா போன்ற நாடுகள் எல்லாமே இந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சும் இருக்காங்க. சரியா? சோ இந்த தீர்மானம் ஐநா சபையில 193 பேர் உறுப்பு நாடுகளா இருக்கக்கூடிய பொது சபையில இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. சரியா? டிசம்பர் 21 பார்த்தோம்னா நமக்கு வின்டர் சால்ஸ்டைஸ் டே. ஓகேவா? அதே மாதிரி ஜூன் 21 அப்படிங்கறது பார்த்தோம்னா நமக்கு சம்மர் சால்ஸ்டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சம்மர் சால்ஸ்டைஸ் ஜூன் 21. இந்த ஜூன் 21 தான் நம்ம என்னன்னு அப்சர்வ் பண்றோம், இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்றோம் இல்லையா? அதே மாதிரி டிசம்பர் 21 இனிமேல் வேர்ல்ட் மெடிடேஷன் டேவா அப்சர்வ் ஆகும். சரியா? அதே மாதிரி உத்தராயன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய பாரம்பரியத்தின்படி பாக்குறப்ப உத்தராயன் அப்படிங்கிற ஆண்டு தொடங்கக்கூடிய நாளாகவும் டிசம்பர் 21ஆம் தேதி தான் நமக்கு இருக்கு, நம்ம கலாச்சாரத்தின்படி பார்க்கறது. சரியா? சோ அதுதான் இந்த செய்தியில நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. மற்றபடி பார்த்தோம்னா தமிழகம் சார்ந்து இன்னொரு முக்கியமான செய்தி ஒண்ணு வந்துருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பர்ட்ஸ் ரைஸ் கன்சர்ன் ஓவர் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் லங் கேன்சர்ஸ் இன் நெவர் ஸ்மோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நெவர் ஸ்மோக்கர்ஸ் அப்படின்னா ஸ்மோக் பண்ணாத ஆட்கள். ஓகேங்களா? பாசிவ் ஸ்மோக்கர்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி நெவர் ஸ்மோக்கர்ஸ் அப்படின்ற கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தோம்னா தே டோன்ட் ஸ்மோக். ஓகேவா? அவங்க வந்து சிகரெட் இந்த மாதிரியான பழக்கங்கள் இல்லாத ஆட்கள். சோ இவங்க மத்தியிலேயே அதிகமான லங் கேன்சர் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கிறதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு லெவல்ல குளோபல் ட்ரெண்ட் பார்த்தாலுமே நமக்கு பிரஸ்ட் கேன்சர் அப்படிங்கிறது கொஞ்சம் டாப்பா இருந்துச்சு. இப்போ அதையும் தாண்டி இப்ப லங் கேன்சர் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பா இந்த லங் கேன்சர் பார்த்தோம்னா ஸ்மோக் பண்ணாத ஆட்கள் அவங்களதான் நெவர் ஸ்மோக்கர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கும் பெண்கள் மத்தியிலுமே அதிகமா வரதாக நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த லங் கேன்சர் அப்படிங்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சென்னையில க்ரூட் இன்சிடென்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ 1,00,000 பாப்புலேஷனுக்கு பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க. சோ சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா க்ரூட் இன்சிடென்ட் ரேட் அப்படிங்கிறது 8.1 இருக்கு. தமிழ்நாட்டிலேயே அதிகமா சென்னையில அதிகமான லங் கேன்சர்ஸ் இருக்கிறதா நமக்கு இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. சென்னைக்கு அடுத்தபடியாக பாக்குறப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல அதிகமான லங் கேன்சர் இருக்கு. அது 7.3 அப்படிங்கிற ரேட்ல இருக்கு. சரிங்களா? சோ லங் கேன்சர் அப்படிங்கறத பாக்குறப்ப அடுத்தடுத்த மாவட்டங்களாக சென்னை, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம் இவங்க தான் டாப் 5ல வந்து இருக்காங்க. சோ என்ன காரணம் அப்படிங்கறத பார்த்தோம்னா குளோபல் லெவல்ல நெவர் ஸ்மோக்கர்ஸ் அதிகமா பாதிப்படைகிறாங்க, விமன் அதிகமா பாதிப்படைகிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் ஒரு கட்டத்துல நமக்கு டொபாக்கோ கன்சம்ஷன் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரைக்கும் இருந்தாலுமே அதையும் தாண்டி பாக்குறப்ப ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி மியூட்டேஷன், கேன்சர் செல்ஸோட மியூட்டேஷன் அப்படிங்கிறதுமே இன்னொரு முக்கியமான காரணமா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு சில ஆக்குபேஷன்ஸ் லைக் இந்த ஆஸ்பெஸ்டாஸ் அப்படிங்கிற இந்த விஷயம் எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய ஆக்குபேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? லைக் பிளம்பிங், கார்பெண்டிங், வெல்டிங், மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக்ஸ் இவங்கெல்லாம். அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு இந்த ஃபேப்ரிக் மில்ஸ், த்ரெட் மில்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரியான இடங்கள்ல வேலை செய்யறவங்களுமே அதிகமான பாதிப்புகளை சந்திக்கிறாங்க. குறிப்பா இந்த பாதிப்புகளை சந்திக்கிறவங்க பார்த்தோம்னா 70% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து கேன்சரோட அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல தான் ட்ரீட்மெண்ட்டுக்கே வராங்க. ஏன் கேன்சரோட அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிற கேள்வி எடுத்து பார்த்தோம்னா, ஏன்னா அந்த அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா சிம்டம்ஸ் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முக்கியமான மெஷர்ஸா பார்த்தோம்னா ஸ்மோக்கிங்கை விடணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். பாசிவ் ஸ்மோக்கிங்
ஸ்மோக் பண்றவங்க பக்கத்துலயும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. டொபாக்கோ அது சிகரெட்ஸ் அண்ட் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஆக்ட், கோட்பா ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு நமக்கு. 2005ல வந்திருக்கும். இந்த சட்டங்கள வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான என்ஃபோர்ஸ்மென்ட் தேவைப்படுது. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், ஸ்கிரீனிங், டெஸ்டிங் எடுத்துக்கணும். ஆ அதே மாரி பார்த்தோம்னா, பாலிசி கண்ட்ரோல் மெஷர்ஸ் அப்படிங்கிறதையும் கொண்டு வரணும். அதே மாரி சிடி ஸ்கேன் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் குடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ, இதுதான் இந்த ஆர்டிக்கிள்ல நமக்கு குடுக்கப்பட்ட முக்கியமான விஷயம். லங் கேன்சர் அப்படிங்கிறது தமிழகத்தில அதிகமாயிட்டே வருது அப்படிங்கிறத நம்ம இந்த ஆர்டிக்கிள்ல இருந்து புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். தேங்க் யூ.